ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீமன் வரவர முனையே நமகா. இந்த மாதம் கீதாச்சாரியனில் தை மாதத்தில் அடியேன் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அதாவது நாவுக்கு விருந்து என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினேன். அதை அப்படியே உங்களுக்கு வாசிக்க முற்படுகிறேன். இது நீங்கள் ரசிக்கும்படி இருந்தால் அது எம்பெருமானுடைய திருவடிக்கு சேரும். அப்படி நீங்கள் ரசிக்கும்படி இல்லாமல் இருந்தால் அது அடியேனுடைய பிரகிருதி சம்பந்தத்தினால் ஏற்பட்ட குறை என்று க்ஷமித்தருள வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாவுக்கு விருந்து. ஒருவன் மிகவும் பசியாக இருக்கிறான். வெகு தூரம் நடந்து வந்ததால் அவனுக்கு பசியை தாங்க முடியவில்லை. ஏதாவது ஒரு உணவும் தென்பட்டால் வயிற்றை நிரப்பிக்கொள்ளலாமே என்று தன்னுடைய கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தபோது அவளது கண்களில் 12 ஆழ்வார்கள் உணவகம் என்ற வாசகம் தென்பட்டது. மிகவும் சந்தோஷப்பட்டான் அந்த மனிதன். 12 உணவகங்களிலும் ஏதாவது ஒரு தின்பண்டங்களை நாக்குக்கு ருச்சியாக வாங்கி கொண்டு வயிற்றை நிரப்பிக்கொள்ளலாம் என்று மனத்தில் எண்ணங்கள் எழுந்தன. ஒரு உணவகம் தேடினால் 12 உணவகங்கள் கண்களில் பட்டவுடன் முதல் உணவகத்தை நோக்கி மூச்சிறைக்க ஓடினான் அந்த சேத்தனன். முதல் உணவகம் பொய்கையாழ்வார் உணவகம். அங்கு முதல் உணவகத்தில் பொய்கையாழ்வார் உணவகம் என்ற வாசகம் தென்பட்டது. அந்த சேத்தனனுக்கு இந்த திருநாமமே மிகவும் புதிதாக இருந்தது. அங்கே இருந்த தேஜஸுடன் கூடிய பொய்கையாழ்வாரை கண்ணாலே விழுங்கி விடுவது போல அவரையே பார்த்து கொண்டிருந்தவன் சிறிது நேரம் பசியை மறந்தான். பிறகு அவரை நோக்கி, சுவாமி, அடியேனுக்கு மிகவும் பசிக்கிறது. நீர் ஏதாவது உணவு கொடுத்தால் முன் பசியை போக்கிக் கொள்ளலாம் என்றிருக்கிறேன். பணம் தருகிறேன் சுவாமி, நீர் கவலைப்பட வேண்டாம் என்றான். பொய்கையாழ்வார் சிரித்துக்கொண்டே, பணம் வேண்டாம் அப்பா, நீயே வைத்துக்கொள். நான் என்னுடைய பசியார எதை உண்பேனோ அதையே உனக்கு தருகிறேன். கொஞ்சம் காத்திரு, உள்ளே போய் எடுத்து வருகிறேன் என்று உள்ளே சென்றார். சேத்தனனுக்கோ பரம சந்தோஷம். காசு இல்லாமல் நமக்கும் ஒருவர் உணவு இடுகிறாரே என்று அவரை வாழ்த்தி கொண்டு உட்கார்ந்திருந்தான். சிறிது நேரம் கழித்து பொய்கை ஆழ்வார் ஒரு தாளில் ஏதோ எழுதி எடுத்து வருவதை பார்த்த சேத்தனன், நிறைய தின்பண்டங்கள் இருப்பதால் நமக்கு எது பிடிக்கும் என்று கேட்க வருகிறாரோ என்று நினைத்து மனதில் சந்தோஷப்பட்டான். பொய்கை ஆழ்வார் தாளை கையில் கொடுத்தவுடன் அதனை நிதானமாக படித்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. முகமோ கோபத்தில் எண்ணெயில் இட்ட கடுகு போல் வெடித்தது. அப்படி என்னத்தான் எழுதியிருப்பார் பொய்கை ஆழ்வார்? அந்த தாளில் இருந்த வாசகங்கள் இதோ. வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கையுலகம் தாய் அவனை அல்லது தாம் தொழா, பேய்முனை நஞ்சூனாக உண்டான் உருவொடு பேரல்லால் காணா கண் கேளா செவி. அதாவது, எனது வாயானது எம்பெருமானை தவிர மற்றொன்றை புகழாது. கைகளானவை உலகங்களை அளந்து கொண்ட எம்பெருமானை தவிர வேறொன்றை தொழாது. பூதனையின் முலையில் தடவிய நஞ்சை உணவாக உண்டவனுடைய திருமேனியை தவிர என் கண் வேறொன்றையும் காணாது. அவனுடைய திருநாமத்தை தவிர என்னுடைய காது வேறொன்றை கேளாது. அடுத்த பாசுரம். நான் வாயில் உண்டே நமோ நாரணாவென்னு ஓவாது உரைக்கும் உரை உண்டே மூவாத மாக்கதிக்கன் செல்லும் வகையுண்டே என்னொருவர் தீக்கதிக்கன் செல்லும் திறம். எம்பெருமானை துதிப்பதற்கு கருவியான நாக்கானது தேட வேண்டாதபடி ஒவ்வொருடைய வாயிலும் படைக்கப்பட்டிருக்கிறது. விட்டு விட்டு செல்லாமல் எளிதாக ஒரு மூச்சிலே சொல்லக்கூடிய திரு அஷ்டாட்சர மந்திரம் சித்தமாயிருக்கிறது. கிழத்தன்மையற்ற பரம பிராபியமான மோட்சத்திலே சென்று சேர்வதற்கேற்ற உபாயம் இருக்கிறது. இப்படி இருக்க உஜ்ஜீவிக்காமல் விநாசத்துக்கு காரணமான கெட்ட வழிகளிலே சிலர் போய் விழுகிறபடி என்னே என்று இந்த 2 பாசுரங்களும் அந்த பாசுரங்களுக்கான அர்த்தமும் அதில் எழுதியிருந்தது. அந்த தாளை அவன் கையில் கொடுத்த பொய்கையாழ்வார், அப்பா, நாக்கு நாராயணன் திருநாமத்தை சொல்லுவதற்கத்தானே தவிர வேறு எதையும் ருசிப்பதற்காக அல்ல. அடியேன் எழுதிய இந்த 2 பாசுரங்களை சேவித்தவுடன் பசி தாகம் எல்லாம் எனக்கு தீர்ந்துவிடும் என்று கூறியவுடன் அந்த சேதனன் அந்த தாளை அவளிடமே கொடுத்துவிட்டு
கோபத்துடன் சென்று விட்டான். பொய்கை ஆழ்வாரிடம் அந்த சேத்தனனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. பூதத்தாழ்வாரிடமாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம்